எங்களை நீதிமான்களாக மாற்றவல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். செப்டம்பர் 14ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 69ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். 69, 28. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அக்கிரமக்காரரின் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. சோஷினிம் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. இங்கே ஜீவ புஸ்தகத்தில் நீதிமான்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பதை தெளிவாக கூறுகிறார். ஜீவ புஸ்தகத்தை பற்றி தாவீதுக்கு நன்கு தெரிந்திருந்தது. மோசேயும் இது தேவனுடைய புத்தகம் என்று குறிப்பிடுகிறார். மோசே சீனாய் மலைக்கு ஏறி போயிருந்த சமயம் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் ஆரோனிடம் பொன் உடைமைகளை கொடுத்து ஒரு கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மோசே மிகவும் மனம் நொந்து தேவனை நோக்கி அவள் பாவத்தை மன்னிக்கும்படி கேட்கிறார். கர்த்தர் எழுதின புஸ்தகத்திலிருந்து தன் பெயரை கிறுக்கி போடும்படி கேட்கிறார். இப்படி ஒரு நூல் இருப்பதை தேவன் மோசேயிடம் உறுதிப்படுத்தினார். தேவனுக்கு முன்பாக நீதியாய் இருப்பவர்களின் பெயரை இந்நூலில் இருந்ததை பழைய ஏற்பாட்டில் பக்தர்கள் நம்பினார்கள். பரலோகத்தில் பெயர் எழுதப்படும் என்பதின் உண்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தார். லூக்கா 10:20. நற்செய்தி அறிவிக்கும் ஊழியத்தில் உதவி செய்தவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதை பவுல் எழுதினார். பிலிப்பியர் 4:3. ஜீவ புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஆகியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடும் செயல் உண்டு என்பதையும் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே நீதிமான்களின் பெயர் கூட அக்கிரமக்காரன் பெயரில் எழுதப்படாதிருக்கும்படி இங்கு தாவீது கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அக்கிரமக்காரன் பெயர் கிறுக்கப்பட்டு போகும்படியும் கேட்டுக்கொள்கிறார். ஆகவே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகாமல் இருக்க, பாவ செயல்கள் எதுவும் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமான்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடக்கணும். இப்படியாக நாம் அவருக்கு பிரியமான வழிகளை செய்யும்பொழுது நாம் நீதிமான்களாகவும், நீதிமான்கள் பெயர்கள் நிச்சயமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, பவுலடியார்கள் சொன்னபடி நற்செய்தி அறிவிக்கும் ஊழியத்தில் உதவி செய்யும் பழக்கத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதியாக இருக்க எங்களுக்கு உதவி புரியும் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.